நடிகை மாளவிகா மோகனன் தற்போது இளசுகளை அதிகம் கவர்ந்த நடிகையாக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவரது கிளாமர் போட்டோக்கள் தொடர்ந்து இணையத்தில் அதிகம் வைரலாவதுதான். தற்போது மாளவிகா மோகனன் மாலைத்தீவுக்கு ட்ரிப் சென்று அங்கு நீச்சல் உடையில வலம் வந்திருக்கிறாங்க. அந்த ஹாட் புகைப்படங்கள் தற்போது ரசிகர்களை கவர்ந்து வருகிறது. ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் அப்படின்னா அதை தெளிவாக செய்ய வேண்டும் அப்படின்ற முடிவோடு சினிமாவை விட்டு விலகியவர் தான் நடிகர் விஜய். அரசியலில் கால் பதித்து அதற்காக இரவு பகல் பாராமல் உழைத்த விஜய் இப்போது முதலமைச்சர் பதவியில் கெத்தாக உட்கார்ந்திருக்கிறார். சினிமாவில் விஜய் விலகியது ரசிகர்களுக்கு வருத்தம் அப்படின்னாலும் இப்போது முதலமைச்சராக அவரை பார்க்கும்போது ரசிகர்கள் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறாங்க என்றே கூற வேண்டும். இந்த வருடம் வெளியாவதாக இருந்த விஜய் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி இருந்தால் ரசிகர்களின் சந்தோஷத்துக்கு எல்லை இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் தணிக்கை சான்றிதழ் கிடைக்காதால இப்போது வரை படம் ரிலீஸ் ஆகவில்லை. படம் எப்போது ரிலீஸ் அப்படின்னு சொல்லி காத்துக்கொண்ட ரசிகர்களுக்கு இப்போ குட் நியூஸ் வந்திருக்கிறது. அதாவது நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கிடைத்திருக்கிறதாகவும் இதனால் படம் கண்டிப்பாக இந்த மாதமே ரிலீஸ் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் தற்போது இயக்குநராக தமிழ் சினிமாவில் களமிறங்கியிருக்கிறாங்க. லைகா நிறுவனத்தின் தயாரிப்பில் சந்தீப் கிஷன் நடிக்கும் சிக்மா அப்படின்ற படத்தை அவங்க இயக்கி வராங்க. அந்த படத்தின் டப்பிங் பணிகள் தற்போது நிறைவடைந்திருக்கிற நிலையில ஜூலை 31 ரிலீஸ் ஆகியிருக்கிறது அந்த படம். இந்த நிலையில சிக்மா படத்தின் நடிகர் ஜெமினி மணி நடித்திருக்கிறாராம். அதற்கு முன் ஜேசன் சின்ன வயதில் இருந்தபோது ஜெமினி மணி அவரை கடத்தி கொண்டு சென்று விட்டாராம். அது பற்றி அவரை ஷூட்டிங்ல வந்து ஜேசன் சஞ்சயிடம் சொன்னாராம். அதை ஜேசன் சஞ்சய் ஜெமினி மணி மகனிடம் வீடியோவில் கூறியிருக்கின்றார். நான் எங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னை உங்க அப்பா கார்ல கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு கூறியிருக்கிறாங்களா. நடிகை ரித்து வர்மா தெலுங்கில் பாப்புலர் நடிகையாக வலம் வராங்க. அவங்க தமிழ்ல சில படங்களை மட்டும் நடிச்சிருக்கிறாங்க. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், மார்க்கண்டனி போன்ற பல படங்களை அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஹோம்லி லுக்கில் தொடர்ந்து அவங்க ரசிகர்களை கவர்ந்து வராங்க. தற்போது ரித்து வர்மா சேலையில் அழகாக போஸ் கொடுத்திருக்கும் புகைப்படங்களை பாருங்க. சில மணி நேரத்தில் 40,000க்கும் மேல் லைக்கள் குவிந்திருக்கிறது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. நடிகை குஷ்பு மற்றும் சுந்தர் சி ஜோடிக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க. மூத்த மகள் அவந்திகா திருமணம் சமீபத்தில் கோவாவில் நடந்தது. அதில் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி பலருமே கலந்து கொண்டாங்க. த்ரிஷா தொடங்கி சிரஞ்சீவி வரை தமிழ் தெலுங்கு சினிமா நட்சத்திரங்கள் பலரும் இதில் கலந்து கொண்டாங்க. குஷ்புவின் இளைய மகள் அனந்திகா அக்காவின் திருமண நிகழ்ச்சியில் ஆண் ஒருவருடன் இருக்கும் புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது. அவர்தான் அவரது காதலரா அப்படின்னு பலரும் கிசுகிசுக்கு தொடங்கி இருக்கிறாங்க.